கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு டைமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்லைங்களா? நம்ம டைமை சரி பண்ண கர்த்தரால தாங்க முடியும். சங்கீதம் 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது, அதை அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் அவர் நேரத்தில் முடிவதும் அவர் நேரத்திற்கு முன்னாடியே முடிவதும் அல்லது பின்தங்கி போவதும் நடக்காமல் போவதும் நம்முடைய கரத்தில் தாங்க இருக்குது. அதை குறித்து பார்க்கலாங்க. முதலாவதாக சாராள் 25 வருடமாக பிள்ளைக்காக காத்திருந்தனர். தேவன் வாக்கு தத்தம் தந்தாரே தவிர நேரத்தை சொல்லவில்லை. ஆனால் அது நிறைவேறும் நாளுக்கு 10 மாதத்திற்கு முன்பாக நேரத்தை சொன்னார். விசுவாசத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார். ஒரு உற்பவ திட்ட காலத்திலே ஆண் பிள்ளை பிறக்கும் என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் சாராளாலோ ஆபிரகாமாலோ அதை விசுவாசிக்க முடியவில்லை, நகைத்தார்கள். ஆனால் தேவன் இதை பொருட்படுத்தவில்லை. அவர்களிடத்தில் விசுவாச குறைவு இருந்தாலும் அசதி இருந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியே முடித்தார். ஏனென்றால் அதில் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் ஒளிந்திருந்தது. எனவே தேவன் அவர்கள் பலவீனத்தை பாராமல் அவர் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு சொன்னபடியே வந்தது. எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் சொல்லி இருந்தார், நீ மரிக்க போகிறாய் என்று. ஆனால் அவரோ தேவனுக்கு அவர் செய்த காரியங்கள், தேவனுக்காக அவர் நின்ற காரியங்களை நினைப்பூட்டி அழுது மன்றாடினார். நெருங்குண்ட இருதயத்திற்கு மிகவும் சமீபமாய் இருக்கிற தேவன் அவர் கண்ணீரை கண்டார். அவர் செய்த நல்ல காரியங்களை நினைவு கூர்ந்தார். எனவே அவர் நேரத்தை 15 ஆண்டுகள் தள்ளி போட்டார். அது அவருக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. மூன்றாவதாக மரியாள் திராட்சை ரசம் பற்றாக்குறையை இயேசுவிடம் சொன்னார். இயேசுவோ என்னுடைய வேலை வரவில்லை என்று சொன்னார். ஆனாலும் அந்த அம்மா பதில் சொல்லல, உங்களால முடியும்னு சொல்லல. வேலைக்காரர்களை பார்த்து முழு விசுவாசத்தோடு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். ஏனென்றால் அந்த அம்மாவுக்கு தெரியும், ஏசப்பாவுக்கும் தெரியும், தாய் தகப்பனை கனம் பண்ணு கீழ்ப்படி என்று வேதத்தில் உள்ளது என்று. அந்த அம்மா எனவே விசுவாசித்தார்கள். இந்த விஷயத்தில் இந்த தேவையுள்ளது, என் மகன் எனக்காக கீழ்ப்படிவார் என்று நம்பி விசுவாசித்து காரியத்தை நகர்த்தி விட்டு சென்று விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கோ அது வேலை இல்லாவிட்டாலும் தேவன் அவர் எல்லாருக்கும் முன்மாதிரியாக தாயை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேலையை முன்னாடி தள்ளி போட்டார். எனவே அவர் வேலைக்கு முன்பதாகவே அவர் வேலை வந்து விட்டது. தண்ணீரும் திராட்சை ரசமாய் மாறிவிட்டது. ஆமாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதும் அவர் வேலையை சரியாய் பயன்படுத்துவதும் நம்முடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தை பொறுத்தே உள்ளது. சவுலும் கூட தாங்க, நீ ராஜாவாவன் சொன்னாரா, ஆயிட்டாரு. ஆனா அதை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ராஜ்ய பாரத்தை கர்த்தரே கொடுத்து கர்த்தரே அவர் கையிலிருந்து பிடுங்கி வேறொருவருக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் அவருடைய கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், சுயநலம். எனவே அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். நாம் தேவனுக்காக முழு விசுவாசத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு அவர் வேலைக்காக கெஞ்சும் போது அதை முன்னாடி போடவும் முடியும், பின்னாடி போடவும் முடியும். இதற்கு நமக்கு மிகவும் தேவை கீழ்ப்படுதலும் விசுவாசம் தாங்க. அதிக நாள் ஜெபிச்சு 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 சோர்ந்து போயிட்டீங்களா? காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் சொல்லியும் அவர் நேரத்தை சொல்லியும் இன்னும் நிறைவேறாமல் இருக்குதா? இதை செய்து பாருங்க. உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண சொல்லுங்க. உங்க கீழ்ப்படிதலை பெருக்கிக் கொள்ளுங்க. நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் போய் கெஞ்சுங்க. தேவன் குறித்த நேரத்துல உங்களுக்கு குறித்த காரியத்தை செய்வாருங்க. யோபுவும் அததானங்க சொல்றாரு, எனக்கு குறித்ததை கர்த்தர் கண்டிப்பா செய்து முடிப்பாருன்னு. அப்பேற்பட்ட திட விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது தேவன் குறித்த நேரத்திலாவது குறித்த நேரத்திற்கு முன்னாகிலும் பின்னாகிலும் உங்களுக்கு என்று சொன்ன
காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஒரு சில நேரம் சாராள் ஆபிரகாம் போல அவர் திட்டம் உங்களில் மிக ஆழமாய் இருக்கும் போது அதை எப்படியாகிலும் செய்து முடிப்பார். இல்லனா எசேக்கியா போல கெஞ்சி அழுது அவருக்காக செய்த நன்மைகளை நினைப்பூட்டி ஜெபிக்கும் போதும் தேவன் கால வேளைகளை உங்களுக்காக தள்ளி போடுவார். இல்ல மரியாதை போல முழு விசுவாசத்தோடு தேவனை அண்டும் போது காலத்தை கிட்டவும் வர செய்வார். எல்லாமே உங்க கையில தாங்க இருக்குது. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு குறித்த நேரம் வந்து விட்டது. நீங்க காத்திருந்த நேரம் முடிய போகிறது. விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கலாமாங்க. அப்பா, நான் காத்திருந்து சோர்ந்து போனேன். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எனக்குள்ள அப்படியே புதைந்து கிடக்குதப்பா. ஏற்ற வேளை அதை வெளியே கொண்டு வருவேன். அந்த காரியம் நடக்க கூடாதபடிக்கு, நானே தடையா இல்லாதபடிக்கு என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். உம்மை அண்டி கெஞ்சி ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். எனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, நிறைவேற்றி முடியும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.